அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஆண்டாள் நான் முதலிலேயே பல்லாண்டு பாடுகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு நம் அண்ணன் திருமா நீடூழி வாழ வேண்டும் என்று நம் அத்தனை பேரின் சார்பிலும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எரிமலை பாரதி கவிதை கொஞ்சம், எட்டயபுரத்தின் வெக்கை கொஞ்சம், அண்ணல் அம்பேத்கர் சமநீதி கொஞ்சம், மகாத்மா காந்தியின் அஹிம்சை கொஞ்சம், நெல்சன் மண்டேலாவின் தியாகம் கொஞ்சம், தந்தை பெரியார் பகுத்தறிவு கொஞ்சம், காரல் மார்க்சின் பொது உடைமை கொஞ்சம், மார்ட்டின் லூதர் கிங் புரட்சிகள் கொஞ்சம், அண்ணன் திருமாவின் ரௌத்திரம் கொஞ்சம், எல்லாம் சேர்த்து தருகிறேன் முதல் வணக்கம். திருநெல்வேலி அல்வா போல் அது இனிக்கும். இது தாமிரபரணி திருமகள் ஆண்டாளின் கவிதை வணக்கம். நதி மகள் நான், தீரா நதியும் நான், பெரியாரை தேடி வந்த பெரியாழ்வார் மகள் நான், பெரியாரை தேடி வந்த பெரியாழ்வார் மகள் நான், இப்போது தேடி வந்தேன் திருமா, அண்ணன் புன்னகை போல் வருமா? இப்போது தேடி வந்தேன் திருமா, அண்ணன் புன்னகை போல் வருமா? ஆண்டாள் நான் வணங்கும் திருமா, அண்ணனுக்கு திருப்பாவை பாடுகிறேன். 100 தடா அடிசில் கொண்டு வரவில்லை, 100 தடா வெண்ணெய் கொண்டு வரவில்லை, கவிதை கொண்டு வந்தேன். எதிர் நின்று அழைக்கிறேன் வாரும் அண்ணா, எதிர் நின்று அழைக்கிறேன் வாரும் அண்ணா. தங்கைக்கு சீர் எங்கே அண்ணா, தங்கைக்கு சீர் எங்கே அண்ணா? உன் அன்பே என் சீராகும், உன் சிகரம் என் பேராகும். உன் அன்பே என் சீராகும், உன் சிகரம் என் பேராகும். சிறுத்தைகள் காட்டில் மட்டுமா இருக்கும்? பெரியார் திடலிலும் தூங்காமல் இருக்கும். சிறுத்தைகள் 11 மணி இரவு ஆகிறது, இரவு 11 மணிக்கும் தூங்காவதும் இல்லை, சிறுத்தைகள் களைப்பாவதும் இல்லை. திருமா முகம் பார்த்தால் சிறுத்தைகள் தூக்கம் மறக்கும், பசி மறக்கும். ஓய்கின்ற நல்லவர்க்கெல்லாம் என் வணக்கம். கவியரங்க தலைவன் பண்பு தும்பி ஐயாவுக்கு என் வணக்கம். இணைந்திருக்கும் கவிஞர்க்கெல்லாம் தனித்தனியே வணக்கம் சொன்னால் திடல்தான் எனது திருக்கோயில், பெரியார் திடல்தான் எனது திருக்கோயில். பெரியார் தான் மூலவர், திருமாதான் உற்சண்டி ஜருகண்டி என்று. யாரும் விரட்ட மாட்டார்கள் ஜருகண்டி ஜருகண்டி என்று. அருகில் சிதம்பரம் தொகுதி பெருமகன் எங்கள் அரிமா திருமா சிங்கம். திருமா எங்கள் சிவன். சாதி விஷத்தை விண்டன் யார் என்றால் அண்ணன் திருமாதான். பாராளுமன்றத்தில் நாவாடும் போது ருத்ரதாண்டவம் நடக்கும். தொண்டர்கள் கூட்டம் பார்க்கும் போது ஆனந்த தாண்டவம் நடக்கும். தொண்டர்கள் கூட்டம் பார்க்கும் போது ஆனந்த தாண்டவம் நடக்கும். திருமாதான் நம்முடைய தீருமா? திருமா இல்லையெனில் அநீதிகள் தீருமா? திருமா இல்லையெனில் ஆதிக்கம் தீருமா? திருமா இல்லையெனில் சனாதனம் தீருமா? திருமா சாதி தலைவர் அல்ல, ஒன்றோடு 10 மீதி தலைவர் அல்ல, ஒன்றோடு 10 மீதி தலைவர். மனிதனின் சதி, சமத்துவம் இயற்கை விதி, சாதி என்பது மனிதனின் சதி. நல்ல வேளை ஓட்டு கேட்க நீங்கள் நக்மாவை நம்பவில்லை, ஆமனை நம்பவில்லை, குடிசைக்காரனை நம்பினீர்கள். கீழடியில் கிடைக்கிறது திராவிட பானை, நம்மோடு இருக்கிறது நம் விடுதலை பானை. திருமா ஓர் ஆச்சரிய குறி. 1000 ஆண்டுகள் ஒடுக்கப்பட்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் முகம், அவர்களுக்காக கேள்வி கேட்கும் திருமா ஒரு கேள்விக்குறி. திருமா ஒரு நீட்டல் குறி. அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் இருவரின் வாரிசாக திருமா ஒரு நீட்டல் குறி. திருமா ஒரு அடைப்புக்குறி. அநீதியும் அநியாயமும் இரு கைகளால் அடித்து நொறுக்கும் திருமா ஓர் அடைப்புக்குறி. திருமா ஓர் அவசியம். சுடுகாட்டு நெருப்புக்கு சாதி உண்டா? அடங்காத கடல் நீரில் சாதி உண்டா?
மடங்காத வானத்தில் சாதி உண்டா? மனிதனே உனக்கு மட்டும் ஏனோ சாதி? இப்படி கேட்க திருமாவோர் நிமிர்த்தி காட்ட திருமாவோர் அத்தியாவசியம். இடுப்பில் கிடந்த கிழிசல் துண்டை தலைப்பாகையாக்க திருமாவோர் அத்தியாவசியம். செருப்பே அணியா பித்த வெடிப்பு காலில் செருப்புகள் அணிய திருமாவோர் அத்தியாவசியம். அண்ணாந்து பார்த்த பாராளுமன்றத்தின் உள்ளே நுழைய திருமாவோர் அத்தியாவசியம். அண்ணாந்து பார்த்த பாராளுமன்றத்தின் உள்ளே நுழைய திருமாவோர் அத்தியாவசியம். பேசாதே வாய் மூடு என்ற மௌனத்தை உடைக்கவும் திருமாவோர் அத்தியாவசியம். திருமா ஒரு வசியம். அடங்க மந்திரம் தலைக்கேறும், வீரம் கொப்பளிக்கும், விடியல் கைகுலுக்கும். தோழர்களே, வீரம் கொப்பளிக்கும், விடியல் கைகுலுக்கும். திருமா ஓர் வசியம். அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று திருமா சொன்னால் நமக்கு நரம்புகள் முறுக்கேறும், ரௌத்திரம் தலைக்கேறும், வீரம் கொப்பளிக்கும், விடியல் கைகுலுக்கும். அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று சொல்லும் திருமா ஒரு தத்துவத்தின் பதவுரையாய் திருமா வேண்டும். சனாதனத்தின் முடிவுரையாய் திருமா வேண்டும். சனாதனத்தின் முடிவுரையும் உப்பு கரிக்கும். சனாதனன் அழுக்கையும் நெருப்பு எரிக்கும். சனாதனன் சொல்லிலும் பொய்மை இருக்கும், சனாதனன் செயலிலும் கயமை இருக்கும். அப்புறம் எப்படி நீங்க ஒசத்தி இப்படி கேட்க திருமாகும்? சனாதனன் நாவிலும் தாகம் இருக்கும், சனாதனன் வீட்டிலும். உனக்கென சிறப்பாய் வேறொன்றும் இல்லை. இப்படி சொல்ல திருமா வேண்டும். இப்படி சொல்லவும் திருமா வேண்டும். பூமி இல்லை, வானம் தான் நீ வைப்பாயா? உனக்கென ஒசத்தி என்று கண்ணீர் வலி உணர்ந்து துடிக்கும் அந்த தாய்மை மனசு. பாசத்தை சொல்லும். ஒசத்தி என்பது உழைப்பின் உயர்வு, ஒசத்தி என்பது பரிவின் உயர்வு, பாசத்தின் உயர்வு. இத்தனையும் ஒன்றான திருமாதான் ஒசத்தி. இத்தனையும் ஒன்றான திருமாதான் ஒசத்தி. திருமாதான் கண்ணகி எரித்த மதுரையின் பெரும் தீ. திருமாதான் கண்ணகி எரித்த மதுரையின் பெரும் தீ, அம்பேத்கரின் லட்சிய தீ. எப்போதும் நம் வெளிச்சம் திருமா, நீ இருப்பாய் எம்மோடு எப்போதும் திருமா. நன்றி, வணக்கம். முந்தி எரிமலைகள் முழங்கிவிட்டு போயிட்டு போன பின்னால் பிந்தி இறுதியில் ஓர் பீரங்கி வருகிறது. யுகபாரதி. யுகபாரதி நேரத்துக்கு ஏற்ப நிறம் மாறிடாத முகபாரதி. யுகபாரதி நேரத்துக்கு ஏற்ப நிறம் மாறிடாத முகபாரதி.